ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு. அதுவும் அபி வந்து ராகவுக்காக எல்லா நேர்த்திக்கடனும் கரெக்டாக செஞ்சு எப்படியாவது பார்த்தோம் அப்படின்னா அந்த காணிக்கையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துலாபாரத்தில் எல்லாத்தையும் கழட்டி வச்சாங்க. கடைசியில் அவங்க தாலியை கழட்டும் போது அதில் இருக்கிற அந்த டாலர் கழண்டு அதில் விழுந்ததுனால அந்த வெயிட்டு சரியாயிடுச்சு. இப்போ அந்த நேர்த்திக்கடன் அதாவது அந்த காணிக்கையை நிறைவேறிடுச்சு. அப்படிங்கிறனால ராகவ் வந்து இப்போ அபி எந்த அளவுக்கு தனக்காக தியாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பேக்ரவுண்டில் எமோஷனல் சாங்லாம் போட்டாங்க. ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக இருந்தாலும் கூட இப்போதைக்கு ஸ்டோரியை பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மென்டல் குரூப் பண்ணுற அந்த வில்லத்தனெல்லாம் பார்க்க காமெடியாக தான் இருக்குது. அது இன்றைக்கி முரளியும் சுந்தரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே சிரிப்பாக வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்து வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அபியோட கேரக்டரை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க. இப்போ பார்த்தா வாய்ஸ் மாற்றி ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு வர வச்சுட்டாங்க. அதே வீட்டில் பார்த்தா விக்னேஷ் இருக்கார். விக்னேஷ் எதுக்காக அங்கே வர வச்சாங்க, யார் வர வச்சது அப்படின்னு தெரியல. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா மாடியில் ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் ரூம் லாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரூமை திறக்கிறதுக்கு விக்னேஷ் ரொம்பவுமே ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரூமை திறக்கிறாரு. திறந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து யாரையோ பார்த்து அபி பயப்படுறாங்க. அந்த கதவுக்கு அந்தாண்டு இருக்கவங்க ஒருவேளை பார்த்தா போலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ட்ராப் பண்ணி இவங்களை மாட்ட வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. அதனால் இந்த தடவை வந்து எல்லாமே வசமாக மாட்டிக்குவாங்க. அபிக்கு ஏற்பட்ட இந்த அசிங்கம் அவமானத்திலேருந்து கண்டிப்பாக ராகவ் தான் காப்பாற்றுவார். ஏற்கனவே ராகவ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டப்ப அபி எவ்வளோ போராடி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி தான் அங்கே ராகவ் வந்து இப்போ அபிக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுவார். விக்னேஷ் ராகவ் அபிக்கு இடையில் எந்த சந்தேகமும் படமாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரியை இந்த மாதிரி ஒரு ஜானரில் குழப்பமாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இன்னுமே வளவலா கொலன்னு சொல்லி ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அபி மேலே சந்தேகப்படுறதுக்கு குழப்பமாகிறதுக்கு ராகவ் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இல்லை அவர். ஏன்னா அபி மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. விக்னேஷும் ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால் இந்த விஷயத்தை வேறு மாதிரி கொண்டு போக முயற்சி செய்வாங்க. ஆனால் ராகவ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி அபியை காப்பாற்றுவாங்க. அதனால் அபி வந்து ராகவ் மேலே இன்னுமே ரொம்ப லவ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் யோசிக்க தோணுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வெர்ஷனோட ஸ்டோரியோட எதுவுமே மேட்ச் பண்ண முடியல. தெலுங்கு வெர்ஷனில் நிறைய விஷயம் வித்தியாசமாக நடக்குது. இங்கே வேறு வித்தியாசமாக நடக்கிறதுனால கரெக்டாக கம்பேர் பண்ணி பேச முடியல. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. எனக்கு வாயில் புண்ணு இருக்கிறதுனால பேசுகிறது எதுவும் புரியலைன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியானதுக்கப்புறம் சரியாக பேசுறதுக்கு முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.